அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். சிம்பிளாக ஒரு 2000-3000 எஸ்ஐபி ஆரம்பித்தாலே பசங்களோட காலேஜ் எஜுகேஷன் நல்லாவே பண்ண முடியும். அதே 3000 rupees இல்லை 2000 rupees எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி 25 வருஷம் 30 வருஷம் போடுறோன்னா அதுவே வந்து 4-5,000 இப்போ ஆரம்பித்தாலும் 15 இயர்ஸ்க்கு இந்த அமௌண்ட் சேர்க்க முடியும். இதை ஃபோக்கஸ் பண்ணாலே தாராளமாக போதும். அந்த இஎம்ஐயில் வாங்குகிற விஷயம் வந்து உண்மையிலே தேவையான வாங்கின பிறகு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்ட்லேயோ இல்லை கடன் வாங்கினவங்களுக்கு கொடுக்கும்போது தான் இது பொறுமையாக பண்ணியிருக்கலாமே, இதை ஏன் அவசரப்பட்டோன்ற தாட்டே எல்லாருக்குமே வருது. பணம் சேர்ற வரைக்கும் கோல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பணம் சேர்ந்த பிறகு ஒன்று ஹோம் லோன் இருக்கும், இல்லை வீடு வாங்கிடுவாங்க. வீடு வாங்கிட்டு லோன் நிறைய இருக்குது, அதை அடைச்சிடுறேன். அது கேட்காம கொள்ளாமல் சில பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசரு கேட்காம வீடு அடைச்சிடுவாங்க. இன்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் இருக்கிற பிளானிங் அடி வாங்காமல் என்ன பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லையா, வீடு வாங்குறது வந்து ஒரு வீடு வச்சுக்கிட்டு இன்னும் 2 வீடு இல்லை ஒரு வீடு பிளான் பண்ணுவாங்க. அப்போது எல்லாத்துக்குமே இஎம்ஐ பே பண்ணும்போது உங்களுக்கு எந்த கம்பெனி சூஸ் பண்ணுறது, எல்லா இன்சூரன்ஸும் வந்து மோர் ஆர் லெஸ் சேம் பாலிசிஸ் பெனிஃபிட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனி புதுசாக கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த 3 to 6 months எல்லா கம்பெனியும் காப்பி பண்ணிடுவாங்க. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ இருக்கிறது வந்து எல்லாருமே வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ சைல்டோட ஃபியூச்சர்னு வரும்போது பேரண்ட்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்டையும் இந்த ஃபியூச்சரையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது? ஸோ எல்லா பேரண்ட்ஸும் இப்போ பண்ணுறது, இப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பசங்களோட படிப்பு, மேற்படிப்பு, காலேஜ்க்கு ஆஸ் வெல் அஸ் இதுதான் கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் ஆல் இண்டியா லெவலில் ஸ்டாட்ஸ் பார்த்தாலுமே ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு 40-45 வயசில் தான் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே டைம் ஆகிடும். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ அப்போ வந்து பிளானிங் வந்து ரொம்பவே தேவை. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே வந்து ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது, இல்லைனா எஃப்டி போடுறது, இல்லை வீடு வாங்குறது, இதை தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நம்ம நிலைமைக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஒரு 2000-3000 எஸ்ஐபி ஆரம்பித்தாலே பசங்களோட காலேஜ் எஜுகேஷன் நல்லாவே பண்ண முடியும். அதே 3000 rupees இல்லை 2000 rupees எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி 25 வருஷம் 30 வருஷம் போடுறோன்னா அதுவே வந்து லாஸ்ட் 20 years பண்ணியிருந்தால் போதும். இப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000-4,000 5,000 போட்டிருந்தாலே உங்களுக்கு லாங் டேர்ம் 25-30 yearsன்றது ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு லாங் டேர்ம். அது வந்து ஈஸியாக இதே அமௌண்ட்டை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாலும் இல்லை ஸ்டெப் அப் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு தேவையான ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ வந்து சைல்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சைல்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ் போகிறது பெட்டரா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா? சைல்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க அப்பாவோ அம்மாவோ யார் அவங்க தான் இருப்பாங்க கார்டியனாக. அதுக்கப்புறம் தான் சைல்டுக்கான அண்ட் பாலிசி பார்த்தீங்கன்னா 5 lakhs 10 lakhs. எனக்கு இப்போ இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 வயசு 3 வயசில் இல்லை 5 வயசில் எடுக்கிறோன்னா அடுத்த 12-15 வருஷத்தில் அந்த அமௌண்ட் பத்துமானா பத்தாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வரும்போது பத்தாது. ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா யூலிப் பாலிசியும் கொடுக்குறாங்க. யூலிப்பும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செல் பண்ணுறது எல்லாமே 5 வருஷம் கட்டினா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட வேணாம். எந்த ஒரு யூலிப் பாலிசி எடுத்தவங்களை கேட்டாலும் இதே பதில் தான். ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறதே தான், சார் இந்த பாலிசி எடுத்துக்கோங்க, உங்கள் பசங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்துடும், 5 வருஷம் கட்டினா போதும். அப்போ மிஸ் செல்லிங் தான் நிறைய நடக்குது. அண்ட் இன்னொன்று, சைல்டுக்கு இன்சூரன்ஸ் தேவையானா இது அவங்க அப்பா இறக்குறாரு, அவங்க அம்மா இறக்குறாங்கன்னா அந்த சம்மர் ஷோட் மட்டும்தான் சைல்டுக்கு யார் நாமினி போட்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு போய் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா சைல்டு இன்சூரன்ஸை விட டேர்ம் இன்சூரன்ஸ் அப்பா அம்மா எடுத்துக்கிட்டு குழந்தைக்கு வந்து தேவையான எஸ்ஐபி லாங் டேர்முக்கு ஒரு மினிமம் ஒரு வயசில் இல்லை 2 வயசில் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 4,000-5,000 எஸ்ஐபி எடுத்தாலே ஒரு 50 lakhs ப்ளஸ் ஈஸியாக அக்யூமுலேட் பண்ண முடியும். இப்போத்துலேருந்து அடுத்த 15 வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணாலுமே 50 lakhsன்றது ஹியூஜ் சம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ இல்லைனா ஒரு டிகிரியோ இல்லைனா ஒரு வாட் எவர் ஸ்டடீஸ் மெடிக்கல் இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். ஒரு 4-5,000 இப்போ ஆரம்பித்தாலும் 15 இயர்ஸ்க்கு இந்த அமௌண்ட் சேர்க்க முடியும். இதை ஃபோக்கஸ் பண்ணாலே தாராளமாக போதும்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ வந்து இன்ஃப்ளேஷனும் பீட் பண்ணிவிட்டு அதே சமயம் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் அமௌண்ட் ஒதுக்கி இந்த சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணி எப்படி சில இதுவும் ஒரே இதோ கொண்டு வருது? குழந்தை ஆசைப்பட்டான்னு வாங்கி தருவோம், இல்லைனா நம்ம ஆசைப்பட்டோன்னு அவசரப்பட்டு சில விஷயங்கள் வந்து இஎம்ஐயில் வாங்குகிறோம். அந்த இஎம்ஐயில் வாங்குகிற விஷயம் வந்து உண்மையிலே தேவையான
வாங்கின பிறகு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்ட்லேயோ இல்லை கடன் வாங்கினவங்களுக்கு கொடுக்கும்போது தான் இது பொறுமையாக பண்ணியிருக்கலாமே, இதை ஏன் அவசரப்பட்டோன்ற தாட்டே எல்லாருக்குமே வருது. இது இல்லாதவங்க ரொம்ப கம்மி. அப்போது பணம் நிறைய இருக்குது, அப்போ யோசிக்க மாட்டாங்க. அப்போ நம்மளோட இன்கம் என்ன, ஃபேமிலி இன்கம் என்ன, ஃபேமிலி இன்கமில் இப்போ வாங்குற பொருள் தேவையா இல்லையா, அப்போது இப்போ ஃபேமிலி இன்கம் அடுத்து எக்ஸ்பென்சஸ் என்ன, ஒரு மாதத்துக்கு வந்து 30,000 ரூபாய் ஆகுதா எல்லாம் சேர்த்து அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸ் சேர்த்து வைக்க முடியுதான்னு பார்க்கணும். அதான் 2 லட்ச ரூபாய் இருக்கேன்னு சொல்லி நம்ம ஒரு புது மொபைலோ இல்லை ஏதோ ட்ராவல் பண்ணுறோம் இல்லை ஏதாவது தேவையானது வாங்கிக்கிறோம் அப்படின்னா அந்த 2 lakhs குறையாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் மொபைல் வீட்டில் ஒய்ஃப் கேட்குறாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது பைக் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒன்றுத்துக்கு வந்து அந்த அமௌண்ட்டு குறையாமல் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா அந்த 2 lakhs தான் எமர்ஜென்சி ஃபண்ட். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபஸ்ட்டு 2 இருந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நான் இல்லாட்டி என் ஃபேமிலி இருக்கும். அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் என் ஃபேமிலி எனக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் சப்போர்ட், கையில் காசு போட தேவையில்லை. 3வது இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து பிரச்சனை இருக்காது. நான் ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறமா அர்ஜென்ட்டாக வந்து இன்சூரன்ஸ் கட்டணும்னு எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். வீட்டு தேவை இருக்குது, திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு கட் பண்ணிவிடுவேன். ஸோ இது எல்லாம் பூர்த்தி பண்ண பிறகு எமர்ஜென்சி ஃபண்டோ இன்சூரன்ஸ் எடுத்த பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1000 rupees எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க, தாராளமாக போதும். எல்லாமே பெருசாக யோசிக்க வேணாம், குட்டியாக யோசிச்சு எனி ஃபேமிலி ஒரு 25,000 30,000 ரூபாய் இருக்கிற ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணி மேரேஜ் ஆகி அவங்க ஃபேமிலி இன்கம் அவங்களுமே வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணால் எல்லாத்துக்குமே பண்ண முடியும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலியில் வந்து 2 அப்பா அம்மா 2 பேருமே வந்து வேலைக்கு போகிற மாதிரி இப்போ நிறைய ஃபேமிலி வந்து இருந்துக்கிட்டு வருது. இவங்களுக்கு எப்படி சார் ஒரு பிளான் சொல்லுவீங்க? ஃபேமிலி பட்ஜெட், அதுக்கப்புறம் இந்த கிட்ஸுக்கான பிளான், இதெல்லாம் எப்படி சார் சொல்லுங்கள்? பாயிண்ட் காமன் தான். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 30,000 ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஃபேமிலி இன்கம் என்ன, ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் என்ன. இன்கம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். நிறைய இந்தியன் ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பென்சஸை வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணுறாங்க. நிறைய பேர் அந்த 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே ஃபேமிலி இன்கமாக இருக்கவங்க சேவிங்ஸ் அதிகமாகி எஃப்டி தான் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ எஃப்டி அதிகமாக இருக்கும்போது எஃப்டி அதிகப்படுத்துறதை விட அது சேவிங்ஸ் தான். ஏன்னா இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணாது. அடுத்த வருஷம் ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம்னா அது கரைஞ்சிட்டே இருக்கும், இல்லை அமௌண்ட் அப்படியே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் என்னவோ ஒரு 8 மாதத்துக்கான அமௌண்ட்டு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுனால டேர்ம் எடுத்துக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் த கம்ப்ளீட் ஃபேமிலி. கம்பெனியில் இருந்தாலுமே தனியாக எடுத்துக்கிறது அவசியம். ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேலே ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுச்சு அப்படின்னா பாலிசி கிடைக்காது. அண்ட் உங்கள் கம்பெனி நீங்கள் மாறும் போது அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும், கோபேமெண்ட்ஸ் இருக்கும். அதனால் கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க மோஸ்ட்லி வெளியில் வேணான்னு யோசிப்பாங்க. ஸோ ஒரு 40 வயசுக்கு மேலே தான் எல்லாமே ஆன்செட் ஆகும். ஒரு 30-35 வயசுலேயே நீங்கள் வந்து பாலிசி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாலிசி கிடச்சிரும். சில சமயம் பாலிசி ரிஜெக்ட் ஆகிடும் போக போக. அதனால் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு, அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ், டேர்ம் அண்ட் ஹெல்த் ஃபார் ஷோர், அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்துக்கோங்க. இது 3மே. அண்ட் தென் 3வது வந்து ஒரு எஸ்ஐபி வந்து உங்கள் கோல்ஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, பசங்க இருக்காங்கன்னா பசங்களுக்கு இப்போது இயர்லி ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து ஒரு டெட் ஃபண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம். அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ஒரு மணி மார்க்கெட் ஃபண்ட். ஒரு வருஷத்துக்கு தேவையான அமௌண்ட்டை மந்த்லி கட்டி ஆர்டி மாதிரி அது அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணுமோ எடுத்து குவார்ட்டர்லியாவோ இயர்லியாவோ பே பண்ணிக்கலாம் ஸ்கூல் ஃபீஸு. அண்ட் தென் காலேஜ் எஜுகேஷனுக்குன்னு தனியாக ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ டைம் பீரியட் இருக்கோ டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் தென் ரிட்டையர்மெண்ட். இது 3 தான் ப்ரையாரிட்டி. அண்ட் தென் பசங்களுக்கான மேரேஜ் இன்கேஸ் அதுவும் பிளான் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். அப்புறமா உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட். 2 பேருக்குமே வந்து என்ன ஆசை இருக்குது, இதை தாண்டி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இல்லைனா வேறு ஏதாவது பிளான்ஸ் இருக்குனாலும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் கோல்ஸை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளோ ஃபைனலாக தேவைப்படும் அப்படின்றது அரைவ் பண்ண முடியும். அதை அரைவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட சர்ப்ளஸ் இன்கம் வந்து இது எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா சில இதெல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணலாம். இதுதான் ஃபைனான்ஷியல் பிளானிங்னே சொல்லுவோம். ஸோ நீங்களாக பண்ணுறதா இருந்தால் சிம்பிள் ஸ்டெப் இது 3 ஸ்டெப்பை வந்து உட்காந்து மெனக்கெட்டு பண்ணணும். சில பேருக்கு பிடிச்சி பண்ணுவாங்க, அப்படி இல்லையா இதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட்ஸ் எஸ்ஐபி எல்லாம் சொல்லிட்டேன். எந்த கம்பெனி சூஸ் பண்ணுறது, எல்லா இன்சூரன்ஸும் வந்து மோர் ஆர் லெஸ் சேம் பாலிசிஸ் பெனிஃபிட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனி புதுசாக கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த 3 to 6 months எல்லா கம்பெனியும் காப்பி பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எனி பாலிசி எடுத்தாலும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ டாப் கம்பெனிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட மோர் தேன் 95%. டேர்மு ஹெல்த் எதுவாக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஆன்லைனில் பண்ணலாம். இதெல்லாம் தனியாக நீங்களாக பண்ணுறதா இருந்தாலும் இதை கேட்டு நீங்கள் பண்ண முடியும். அப்படி இல்லையா ஒரு நல்ல RIA ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அவங்க கிட்ட கேட்டாலும் பண்ணுவாங்க.
மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்டிங்கன்னா இன்சிடென்டல் அட்வைஸ் இதெல்லாம் எப்படி எடுக்கலாம் என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சிம்பிள். ஓகே சார். இப்போ வந்து கிட்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியை சொல்லிக் கொடுக்குறது எவ்வளோ ஆகும் சார்? எந்த ஏஜ்லேருந்து இது சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்? இது வந்து ஒரு நிறைய பேருக்கு புரியறதும் இல்லை. ஏன்னா போன ஜென்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயி இல்லைன்னா படித்து முடித்து வேலைக்கு போனவங்க. அப்போ அவங்க குழந்தைக்கு வந்து கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே வந்து எடுத்த உடனே இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பிறந்த பசங்களுக்கு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு சொந்த வீட்டில் இருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும்ன்றதுலாம் வந்து ஈஸியாக கிடச்சிருது. நமக்குலாம் வந்து ஒரு வெயிட் பண்ணி 1 இயரோ 2 இயரோ இல்லைன்னா காலேஜ் அப்போ கிடச்சிது. பைக்கில் இருந்து சைக்கிளில் இருந்து எல்லாமே. அப்படின்னா இவங்களுக்கு உடனே கிடச்சிது. நினச்ச உடனே நினைக்கிறதுக்கு முன்னாடியே கிஃப்டாவோ இல்லைன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க, ட்ராவல், இது எல்லாமே. அப்போ வந்து பணத்தோட இம்பார்ட்டன்ஸையும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். இது உனக்கு கிடைக்குது, நீ படிக்கிற ஸ்கூலை பொறுத்து. அண்ட் தென் அதை வந்து திணிப்பா இல்லாமல் நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, அப்பா அம்மா எப்படி வளர்ந்தீங்க, அது ஏன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது, இது எல்லாத்தையும் வந்து போகிற போக்கில் சொன்னாலே பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஒன்றும் தெரியாத பசங்களும் கிடையாது, நிறைய லேர்ன் பண்ணுறாங்க. ஷார்ட்ஸு ரீல்ஸ்லாம் பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன புரியுதோ அவங்க பண்ணுற வேலையை அவங்கள பண்ண வைக்கிறது முக்கியம். சில சமயம் குழந்தை படிக்கிறான் அப்படிலாம் இல்லாமல் படிக்க வைக்கும் போது படித்து முடிச்சு இவ்வளோ ரேங்க் எடுத்தால் இவ்வளோ பணம் கொடுக்கலாம் இன்சென்டிவா. ஸோ ஹாலிடே டைம்ஸில் அவன் என்ன வேலை பண்ணுறான், இல்லைனா பைக் துடைக்கிறது, இது சில பேர் பண்ணி பசங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதை சேர்த்து வச்சு அவங்க வேணுன்றதை வாங்கியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது கொஞ்சம் குட்டி லெவலில் எல்லா வீட்லேயும் பண்ணுறதும் அவசியம். அப்போ தான் அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் புரியும், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்பா அம்மான்றதும் தெரியும். ஓகே சார். இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் கோல் வந்து பிளான் பண்ணும்போது எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் சார் பண்ணுறாங்க, அப்புறமா ரெக்ரெட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்? பணம் சேர்ற வரைக்கும் கோல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பணம் சேர்ந்த பிறகு ஒன்று ஹோம் லோன் இருக்கும், இல்லை வீடு வாங்கிடுவாங்க. வீடு வாங்கிட்டு லோன் நிறைய இருக்குது, அதை அடைச்சிடுறேன். ஸோ அது கேட்காம கொள்ளாமல் சில பேர் டிஸ்ட்ரிபியூட்டரு அட்வைசரு கேட்காம வீடு அடைச்சிடுவாங்க. இல்லை ஒரு வீட்டு லோன் கஷ்டப்பட்டு அடைச்சி முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இன்கம் ஒரு ஜம்ப் கிடச்சிருக்கும், இல்லை போனஸ் வந்திருக்கும். அது லோனை வந்து ஒரு குயிக்காக அடைச்சி முடிச்சோடனே இருக்கிற வீடு பத்தலை, ஏன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இருக்கிற 2 BHK பத்தலை, இல்லைனா தூரமாக இருக்குது, வாட் எவர் ரீசன். இப்போ வந்து கொஞ்சம் நல்ல லொக்காலிட்டியில் நல்ல வீடு வாங்க முடியும்னு இன்னொரு வீடு வாங்கிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இருக்கிற ஃபைனான்ஷியல் பிளானிங் எல்லாமே ப்ராப்பராக ஆரம்பித்தவங்களே நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாதது ரீசன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ப்ராப்பராக உட்காந்து வீட்டுக்கு போய் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்க. பட் அடுத்த லெவலில் போய் ஃபைனான்ஷியல் பிளானிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு இப்போ நான் வீடு வாங்க போகிறேன், எல்லாத்தையும் ஒரு 1 இயர் ஸ்டாப் பண்ணிடலாமா, இது ஆல்ரெடி ஒரு 3 months பாஸ் பண்ணி ஒரு வீடு வாங்கினாங்க. அப்புறம் அதை செல் பண்ணிவிட்டு மறுபடியும் பெரிய வில்லா வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு 1 இயருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணலாமா? ஃபெசிலிட்டி இருக்குது, பண்ண முடியும். பட் ஃபியூச்சர் அடி வாங்கினா 1 இயர் கழிச்சு நான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த 1 இயருக்கான டைம் லைன் போகுது. மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்னு தெரியாது. நீங்கள் புது வீடு போகும்போது புது எக்ஸ்பென்சஸ், இஎம்ஐ அதிகம், அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும். உங்கள் இன்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் இருக்கிற பிளானிங் அடி வாங்காமல் என்ன பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லையா, வீடு வாங்குறது வந்து ஒரு வீடு வச்சுக்கிட்டு இன்னும் 2 வீடு இல்லை ஒரு வீடு பிளான் பண்ணுவாங்க. அப்போது எல்லாத்துக்குமே இஎம்ஐ பே பண்ணும்போது உங்களுக்கு அண்ட் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு போனோன்னா மறுபடியும் புது எக்ஸ்பென்சஸ் அண்ட் கார் மாற்றுறது, இது எல்லாமே சப்சிக்வெண்ட்டாக ஒன்று ஒன்றா எல்லாரும் பண்ணுறது. ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிட்டா அட் எனி காஸ்ட் அதை ஸ்டிக் பண்ண முடியுமா, அதை இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு யோசிக்கலாம். அதை வந்து விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு அதான் ஃபெசிலிட்டி இருக்குது, இல்லைனா பணத்தை எடுத்துகிட்டு நான் இன்னொரு 6 monthsல நிறைய போடுறேன், அது மாதிரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ ஒரு 10 lakhs அக்யூமுலேட் பண்ணிட்டேன் சார், அர்ஜென்ட்டாக வேணும், அடுத்த 3 monthsல எனக்கு பணம் வந்துடும், நான் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன்னு. அப்போ கேட்குறதுக்கு 10 lakhs போயிடுச்சு. பட் ஆனால் 3 monthsல போட முடியலன்னா என்ன ஆகும்? அந்த கொஸ்டின் இப்போ கேட்டால் இல்லை வந்துடும் அப்படின்னு. பட் அப்போ வந்து லோன் க்ளோஸ் பண்ணுறேன்னுவாங்க. அது ஏன்னா எமோஷனல் டிசிஷன்ஸ் எல்லாமே பணம் ரிலேட்டடாக வரும்போது. அப்போ வந்து ஏதோ மெடிசன் சாப்பிடணுன்னா டாக்டர் சொல்கிறாரு கேட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அவருக்கு திட்டுவாருன்னு. பட் ஃபினான்ஷியல் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் பணம் வருது நான் போட்டுடுறேன், இது வந்து நான் சம்பாதிக்கிறதுன்ற ஒரு இதில் அவங்க இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக் பண்ணும்போது அது ஃபைனலாக நம்ம வந்து 60 வயசில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வேணும், 55 வயசில் உங்கள் பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணும்போது இவ்வளோ பணம் தேவைப்படும், இல்லை காலேஜுக்கு இவ்வளோ வேணும்னு நம்ம செட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே தள்ளி தள்ளி போகும். இல்லைனா நீங்கள் அப்போ கடன் வாங்குற மாதிரி ஆகும். ஸோ ஒரு மிஸ்டேக் இப்போ பண்ணுறது உடனே தெரியாது, ஃப்யூச்சரில் தான் அடி வாங்கும். ஸோ அதனால் பொறுமையாக நீங்கள் ஒரு நல்ல அட்வைசரை வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமா முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்குறது கரெக்டாக. இப்போ ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் வந்து ப்ராப்பராக பண்ணோம், 3 monthsல வந்து நிறைய பிளான்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க உட்காந்து பேசலான்னு சொன்னார். ஸோ அப்போ என்னென்னா ஒரு அட்வைசருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அவருமே வந்து டெசிஷன் எடுக்கிறதுல
சஜஷன்ஸ் எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் அவர் டிசைட் பண்ணுறாரு, என்னால் ஃபுல்லாகவே லோன் போக முடியாது, அது எனக்கு தெரியுது, பட் வந்தீங்கன்னா நேரில் உட்காந்து பேசலாம் அப்படின்னும் போது இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்கள் தாட் ப்ராசஸ் கொஞ்சம் அடிஷ்னல், நீங்கள் உள்ளேருந்து யோசிக்கிறதுக்கும் வெளியிலேருந்து ஒரு அட்வைசர் இன்புட் கொடுக்கறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். ஜஸ்ட் லைக் அ டாக்டர் உங்கள் லைஃப்க்குன்ற மாதிரி. ஸோ அப்போ பொறுமையாக, அப்போ மிஸ்டேக்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணுவோம், அது பண்ணாதவங்களே கிடையாது. அப்போ வந்து வெளியிலேருந்து ஒரு அட்வைசரை கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா சார், பேரண்ட்ஸ்க்கான ஃபினான்ஷியல் கைட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.